தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்மளுடைய MST iCore 2.0 ஆகஸ்ட் வெர்ஷன் இப்போ ஜூலை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஆகஸ்ட் வெர்ஷன் அட்வான்ஸ்டு வெர்ஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த இண்டிகேட்டர் இங்கேருந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சார்ட்லேருந்து இது க்ளோஸ் பண்ணிவிட்டு இண்டிகேட்டர் செட்டிங்ஸில் போய்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிரும். பாருங்கள், மார்க்கெட் பையில் போனால் மக்கள் செல்லில் போவாங்க, செல்லில் போனால் மக்கள் பையில் போவாங்க. இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டை அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டை பிடிச்சி மேலே தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு நம்மளை மாதிரி ஆளுங்க பையர் தேவை, மார்க்கெட்டை தூக்கிட்டு கீழே போகிறதுக்கு நம்மளை மாதிரி ஆளுங்க செல்லர்ஸ் தேவை. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டு நல்லா மேலே போயிட்டு மாதிரி இருக்கும், அங்கிட்டு போயிட்டு அவங்க செல் அடிப்பாங்க, நம்மளும் அங்கேருந்து பை பண்ணுவோம், நம்ம லாஸ்ட்டில் வெளியே வந்துடுவோம். அதே மாதிரி பாருங்கள், மார்க்கெட்டு குரூடாயில் சொல்கிறேன், இந்த நாள் இங்கே ஓப்பன் ஆச்சு, ஓப்பனாக கொஞ்சம் மேலே போயிட்டு திருப்பியும் கீழே வந்துருச்சு. இப்போ இங்கே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா இன்ஸ்டிடியூஷன் பையர் நம்மளை செல் பண்ண வச்சிருந்த இடத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இங்கேருந்து மேலே போயிட்டு நல்ல ஒரு ஹை பீக்கு போயிட்டாங்க. இது எல்லா ஸ்கிரிப்ட்லேயுமே நடக்கும். முக்கியமாக பேங்க் நிஃப்டி, அதே போல் ஸ்டாக், அது எல்லாத்துலேயுமே நடக்கும். இப்போ MCX பாருங்கள், இதில் எல்லா வீடியோமே பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி காட்டிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி குரூடாயில் காட்டுறேன். இது முந்தா நாள். நேற்று என்னாச்சு பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, நேராக மேலே போய் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் ஜோனை டச் பண்ணிச்சு. இங்கே இன்னொரு டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, R3C பேட்டர்ன். R3C பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஆனால் டார்கெட்டு நல்லாவே பெருசாகவே நீங்கள் வச்சுக்கலாம். கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேருந்து ரிவர்ஸ் ஆகி சப்போர்ட் ஜோனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு போயிருக்கு. ஆனால் ஸ்டாப் லாஸு ஹிட் ஆகலை. பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸ்டாப் லாஸு இங்கே போய் ஹிட் ஆகலை, திருப்பியும் கீழே வந்திருக்கு. திருப்பியும் நம்மளுடைய அதே இடத்துலையே சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் மேலே போய் திருப்பியும் அங்கேயும் கீழே திருப்பியும் மேலே போயிருக்கு. இது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, பாருங்கள் எப்படி அக்யூரேட்டாக மார்க்கெட்டு அந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும், இங்கேருந்து இது இப்படி போகும் அப்படின்னு சொல்லி நம்மளால் கணிக்க முடியுது. இது பாசிபிள் தானா? உண்மையிலேயே பாசிபிள் தாங்க. அது எப்படி அப்படின்னா, நம்மளுடைய சில அல்காரிதம், மெஷின் லேர்னிங் அல்காரிதம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப் லேர்னிங், இந்த மாதிரி சில அட்வான்ஸ்டு அல்காரிதம் பேஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்மளால் இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடியுது. சரி, இதில் மட்டும்தானா அப்படின்னா அதில் மட்டும் கிடையாது. நம்மளுடைய எந்த ஸ்கிரிப்டை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே இது நமக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ அதுதான் இதோட பியூட்டியே. பாருங்கள், இப்போது உங்களுக்கு வேணும், இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்ட்ராட்டஜி தெரியும். நான் ஒவ்வொரு வீடியோலையுமே நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நம்ம ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஒன்றுமே இல்லை, நமக்கு மேலே 3 லைன் ஃபார்ம் ஆகும், கீழே 3 லைன் ஃபார்ம் ஆகும். மார்க்கெட் எங்கேயாவது ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆகிட்டு கீழேருந்து மேலே போச்சுன்னா அங்கேருந்து செல் அடிக்கணும், மேலேருந்து கீழே வந்துச்சுன்னா அங்கேருந்து பை அடிக்கணும். கீழே உள்ள லைன் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸு, அதுக்கு அடுத்த லைன் நமக்கு டார்கெட்டு. அதே மாதிரி இங்கே செல்லு ஆக்டிவேட் ஆச்சு இல்லை, எஸ்டர்டே இங்கே ஆச்சுன்னா இதோட ஸ்டாப் லாஸு மேலே உள்ள ப்ளூ லைனு, அதுக்கு டார்கெட் அப்படியே கீழே வந்துகிட்டே இருக்கும். அப்போ கீழே ஆக்டிவேட் ஆச்சுன்னா அதுக்கு இந்த ப்ளூ லைன் ஸ்டாப் லாஸ், அதுக்கு மேலே உள்ளது டார்கெட்டு. நான் திரும்ப சொல்கிறேன், ஒன்ஸ் நீங்கள் பையில் இருந்தீங்க அப்படின்னா செல்லுக்கு போகாதீங்க, செல்லில் இருந்தீங்கன்னா பையில் போகாதீங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் புக் பண்ண உடனே அவங்க ஸ்டாப் லாஸை கொண்டு போய் காஸ்ட்டு வச்சுருங்க. செகண்ட் டார்கெட் போனால் அவங்க ஸ்டாப் லாஸை ஃபஸ்ட்டு டார்கெட்டில் வச்சுருங்க. தேர்ட் டார்கெட்டாக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டார்கெட்டை செகண்ட் டார்கெட்டில் வச்சுருங்க. உங்கள் ஸ்டாப் லாஸு செகண்ட் டார்கெட்டில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக பண்ணுங்கள். இப்போ நான் மார்க்கெட் முடிஞ்சோடனே உங்களுக்கு காட்டுறேன், இவ்வளோ தூரம் போயிருக்கு, இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு சொல்லி காட்டுறேன். ஆனால் முந்தா நாள் மார்க்கெட்டு முடிகிறதுக்கு முன்னாடியே லைவாக ரெக்கார்ட் பண்ணி நம்ம யூடியூப்பில் போட்டோம். நம்ம என்ன சொன்னோமோ அதே மாதிரியே மார்க்கெட்டு ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு. சரி, இப்போ எனக்கு இது முன்னாடியே தெரியுமா, 3 டார்கெட் அச்சீவ் ஆகுமான்னு தெரியுமா அப்படின்னா சத்தியமாக தெரியாது, யாராலையுமே சொல்லவும் முடியாது. இது எல்லாமே ஒரு எதிர்பார்ப்பு தான். மார்க்கெட்டை இதை உடச்சிச்சின்னா அங்கே போகும், இதை கிராஸ் பண்ணிச்சுன்னா இங்கே போகும் அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு ஆளால் கண்டிப்பாக மார்க்கெட்டு இந்த நேரத்தில் இங்கேருந்து மேலே போகும், அங்கேருந்து கீழே வரும், இவ்வளோ தூரம் போகும், அவ்வளோ தூரம் போகும்னு சொல்ல முடியும் அப்படின்னா அவங்க தான் இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க.
இப்போ பேங்க்லாம் என்ன பண்ணுறாங்க, 1 லட்சத்தை வாங்கிக்கிட்டு நமக்கு ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் தான் 5,000 தான் கொடுப்போன்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்களால ப்ரெடிக்ட் பண்ணி இந்த 1 லட்ச ரூபாயை ஷேர் மார்க்கெட்டில் போட்டு நல்ல மார்க்கெட் இப்போ பாருங்கள் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல ஒரு 10 பாயிண்ட் தான் மேலே போகுதுன்னு வச்சிங்களேன். அவங்கள்ட்ட பப்ளிக் ஃபண்ட் அவங்கள்ட்ட நிறையா இருக்குது, எல்ஐசியில் எடுத்துகிட்டா ஏகப்பட்ட கோடி கணக்கில் இருக்குது. எல்லா பணத்தையும் போட்டு லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணி ஒரே நேரத்தில் வாங்கி மக்களுக்கு ஒரு 20% கொடுத்துட்டு அவங்க ஒரு 80% எடுத்துக்கலாம்ல ப்ராஃபிட்டு. ஏன் அவங்களால முடியல அப்படின்னா அது கண்டிப்பாக ரிஸ்க் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால யாருமே அவ்வளோ ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, அது முடியவும் செய்யாது. அப்போ நம்மளுடைய சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, மணி மேனேஜ்மெண்ட்டு தான். அதாவது என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, நான் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கேன். இப்போ என்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது, நான் ஒரு நாளைக்கு ஒரு 5,000 லாஸ் பண்ணலாம், ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ரூபா தான் நான் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணி என் லாஸையும் கால்குலேட் பண்ணுறேன், என்னுடைய ப்ராஃபிட்டையும் நான் கால்குலேட் பண்ணுறேன். லாஸு அதிகமாக வந்துச்சுன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது, ப்ராஃபிட்டு வந்த உடனே சீக்கிரமாகவும் எக்ஸிட் ஆகிடக்கூடாது. அப்புறம் 1:1 அட்லீஸ்ட் 1:2 மினிமம் என்ன பண்ணணும், நீங்கள் எய்ம் பண்ணால் மட்டும்தான் ஓவராலாக நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்க முடியும். அதே போல் நிறைய ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிறதுக்காக அங்கேயும் இங்கேயும் அலையாதீங்க. மார்க்கெட்டில் வந்து எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ஒர்க் ஆகும், ஆனால் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒழுங்காக ஃபாலோ பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அவங்களால ப்ராஃபிட்டில் இருக்க முடியும். இவங்க அவங்க சொல்கிறாங்க, அவங்க ஒன்று சொல்கிறாங்க, அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால சஸ்டெயின் ஆகவே முடியாது, நீடித்து நிற்கவே முடியாது. இப்போ என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கங்க, அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுலேருந்தே ப்ராஃபிட் எடுங்க. அதே போல் எல்லா ஸ்கிரிப்ட்லேயுமே நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க, எல்லா ஸ்கிரிப்ட்லேயும் நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டில் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள், இல்லையா 1, 2, 3 ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ணுங்கள். அதையே தொடர்ச்சியாக வச்சுக்கிங்க, அதுலேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். ஒரு நாளைக்கு குரூடாயில் அதில் ப்ராஃபிட் வந்தோ லாஸ் வருதோ, மறுநாள் என்ன பண்ணுறோம், உடனே இதிலுக்கு போயிடுறது, இப்போ இந்த பேங்க் நிஃப்டி போயிடுறது, அதுக்கு அடுத்த நாள் நிஃப்டிக்கு போகிறது, அதுக்கு அடுத்த நாள் ஃபின் நிஃப்டி போகிறது. அப்படியே இருந்துச்சு நமக்கு மார்க்கெட்டோட பிஹேவியரை நமக்கே தெரியாது. அப்போ இந்த மார்க்கெட்டோட பிஹேவியர் வேணும் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது தொடர்ச்சியாக ஒரு ஸ்கிரிப்டில் அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஸ்கிரிப்டில் தொடர்ச்சியாக ட்ரேடிங் பண்ணி அது எப்படி பிஹேவ் ஆகுது, ஏன் மார்க்கெட்டு கீழே போகுது, ஏன் மார்க்கெட்டு மேலே போகுது. நீங்கள் டெக்னிக்கல் அனலைசராகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபண்டமெண்டல் அனலைஸும் பண்ணலாம், இல்லை கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம், கம்பெனி பற்றின நியூஸை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்படி நிறையா இருக்குது. இப்போ நம்ம இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் இதில் ஸ்டாக்கில் எப்படி ட்ரேட் பண்ணுறது கேஷ் மார்க்கெட்லன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் என்ஐசி மார்க்கெட் போங்க வெப்சைட்டுக்கு, அங்கே டாப் கெய்னர்ஸ் இருக்கும், அதை எடுங்க. அதில் உள்ள அது வந்து டாப் கெய்னர்ஸ்னால் பை தானே, அப்போ நம்மளுடைய எங்கெல்லாம் பை ஆக்டிவேட் ஆகுதோ அப்போ நீங்கள் பை எடுங்க, முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரி நம்ம பல மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கோம், R3C மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கோம். அதில் நம்ம பாருங்கள், முக்கியமாக ஒரு இண்டிகேட்ரு ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு இண்டிகேட்ரு ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். நம்ம ரொம்ப நிறைய போட்டு இழுத்துக்கிறது இல்லை. அப்படி நிறைய போட்டு இழுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு லாஸ் ஆகும். ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லும் செல்லு சொல்லும், ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லும் பை சொல்லும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் எதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணுங்கள், அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இதில் என்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம், இந்த MST ட்ரெண்டு ஹைக்கனாய்சி ஜோன் ஒன்று இருக்குது. இது என்ன சொல்லும் அப்படின்னா உங்களுடைய நார்மல் கேண்டில் ஹைக்கனாஷி கேண்டிலாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு காட்டும். இது வந்து நார்மல் கேண்டிலில் ஹைக்கனாஷியை ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம், ஓகேவா. அந்த மாதிரி உங்களுக்கு கலரிங் சேஞ்ச் பண்ணி காட்டும், அது ஒன்று. அதுக்கு அடுத்தபடியாக ஹைக்கனாஷி கேண்டிலோட ஓப்பனும் லோவும் ஒன்றா இருந்துச்சுன்னா அதை வந்து OL அப்படின்னு காட்டும், ஓப்பனும் ஹையும் சேமாக இருந்துச்சுன்னா அதை வந்து OHன்னு காட்டும். பாருங்கள், இதுக்கு என்ன அர்த்தம், எங்கெங்கெல்லாம் வந்து எல்லுன்னு இருக்கோ அப்போ அந்த எல்லை பிரேக் பண்ணாத வரைக்கும் செல்லு கிடையாது. எங்கெங்கெல்லாம் ஹச்சுன்னு போட்டிருக்கோ அந்த ஹச்சை பிரேக் பண்ணாத வரைக்கும் பை கிடையாது. இதுக்கு கூட வந்து 2-3 கண்டிஷனை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும், ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தடு நம்ம இண்டிகேட்டரில் புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்தது என்ன, இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் இன்னும் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ட்ரெண்டிங்கில் மார்க்கெட்டில் ட்ரேடில் இருக்கீங்க, இந்த இடத்துல எடுத்துங்களேன், இங்கே ஏதோ பை எடுத்துட்டீங்க, இப்போ அடுத்த ஹச்சு ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், பையிலேயே இருக்கலாம், ஓகேவா.
இந்த இடத்துல இங்கேருந்து மார்க்கெட் இது வரைக்கும் போயிருக்குல்ல, இப்போ இது வரைக்கும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பையிலே இருந்திருக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல எல் பிரேக் ஆகிடுச்சு, திருப்பி ஹெச் ஃபார்ம் ஆகிடுச்சு, நம்ம செல்லில் வந்திருப்போம், ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லிலே இருக்கலாம் இது வரைக்கும், அடுத்த எல் ஃபார்ம் பண்ணுற வரைக்கும். ஸோ நம்ம ட்ரெண்டு கண்டினியூஷனுக்காகவும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக அடுத்த அப்டேட்டு, இந்த பி ட்ரெண்ட் உங்களுக்கு தெரியும், பொசிஷனல் ட்ரெண்டு. மார்க்கெட் வந்து பொசிஷனலாக வந்து பையில் இருக்கா செல்லில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த பி ட்ரெண்டுங்கிற லைனை யூஸ் பண்ணுறோம். இங்கே இருக்க அந்த பி ட்ரெண்ட் லைன் பி ட்ரெண்ட் லைன் இங்கே எடுக்க முடியல, ஏதோ சிஸ்டம் ஆகிடுச்சு. ஓகே, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் ஆன் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ மார்க்கெட் இன்றைக்கி மறுபடியும் ஓப்பன் ஆகிடுச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த மாதிரி லைன்ஸ் ஃபார்ம் ஆன பிறகு நம்ம ட்ரேடிங் பண்ணணும். இப்போ நான் சொன்னேன் பி ட்ரெண்டுன்னு ஒரு லைன் இருக்குது, அதை நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இல்லையா. இப்போ இந்த பி ட்ரெண்ட் எங்கே இருக்குது பாருங்கள், கீழே இருக்குது. 6190 நமக்கு பை தான். எங்கே இந்த பை ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு பார்த்துக்கணும். பொசிஷனலாக ட்ரேடிங் பண்ணுறவங்க எப்போல்லாம் இந்த லைனுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதோ இந்த இடத்துல கரெக்டாக நமக்கு சப்போர்ட் எடுத்து, இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக பாருங்கள் பர்ஃபெக்டாக அந்த லோ வந்து டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துருக்கு. அப்போ எப்பப்பெல்லாம் மார்க்கெட் இதுக்கு மேலே இருக்கோ நீங்கள் அப்பப்போலாம் என்ன பண்ணலாம், பையில் இருக்கலாம். ஹெட்ஜிங் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஃபீச்சரை பை பண்ணிவிட்டு ஆப்ஷன் காலை நீங்கள் செல் பண்ணுங்கள். டைம் ஆக ஆக நமக்கு ப்ரீமியம் டிகே கிடைக்கும், அதில் நமக்கு ப்ராஃபிட்டும் வந்து சேரும். ஸோ இதுதான் மெத்தடு. அதுக்கு அடுத்தபடியான ஒரு அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பி ட்ரெண்டுக்கு கீழே ட்ரெண்டு லைன் ஒன்று கொடுத்துருக்கேன், இருக்கா பி ட்ரெண்டு இதில் இல்லை, அதுக்கு மேலே இந்த வேல்யூஸில் இதில் கூட நீங்கள் பார்க்கலாம். அப்டேட்டட் வெர்ஷன் தானே, அப்டேட்டட் வெர்ஷனில் இந்த இஎம்ஐ உள்ளே போய் பாருங்கள். நேற்று தான் ஆட் பண்ணேன். இஎம்ஐ உள்ளே போயிட்டு எந்த இஎம்ஐன்னு எடுத்துக்கங்க. அந்த இஎம்ஐயில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம், லாஸ்ட்டில் ட்ரெண்ட் லைன் சொல்லி. ஸோ இது வந்து ஒரு லேகிங் ஆகாத ஒரு மூவிங் ஆவரேஜ்னு சொல்லிக்கலாம். ஓகேவா. அப்போ மார்க்கெட் எப்போல்லாம் இந்த லைனுக்கு கீழே நல்லா க்ளோஸ் ஆகி R3C உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கோ அப்போ நீங்கள் செல் ட்ரெண்டில் இருக்கலாம். அதுமாதிரி மார்க்கெட்டு கேண்டில் எப்போல்லாம் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகி R3C ஃபார்ம் ஆகி நமக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு நம்ம பையில் இருக்கலாம். ஸோ இது ஒரு சின்ன மெத்தடு. அது போக உங்களுக்கு ட்ரெண்டாவது மார்க்கெட்டு, நல்ல ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் நம்ம சூப்பர் ட்ரெண்டு யூஸ் ஆகும். மற்ற நான் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் சூப்பர் ட்ரெண்டு ஒர்க் ஆகாது, பார்த்துக்குங்க. ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதேபோல் இதே இதுலேயே என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்டும் கொடுத்துருக்கோம், விவேப் கொடுத்துருக்கோம். ஸோ விவேப் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, எஸ்எம்ஐ இருக்குது, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக முக்கியமாக இப்போ கிராஸ் ஓவர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். எதுக்கு இந்த கிராஸ் ஓவர் அப்படின்னா, நிறைய மக்கள் வந்து மூவிங் ஆவரேஜோட கிராஸ் ஓவர் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரேடிங் பண்ணுவாங்க. அப்போ நம்ம மேலே வந்து 4 மூவிங் ஆவரேஜ் கொடுத்துருக்கோம். நீங்கள் எந்த மூவிங் ஆவரேஜ் வேணுமோ அந்த மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கங்க, என்ன வேல்யூஸ் வேணுமோ அங்கே நீங்கள் போட்டுக்குங்க. போட்டுட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். அப்போ மூவிங் ஆவரேஜோட கிராஸ் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அப்போல்லாம் உங்களுக்கு பை ட்ரெண்டு செல் ட்ரெண்டுன்னு காட்டும். இப்போ உங்களுக்கு பை இங்கே காட்டுது குரூடாயிலுக்கு. இதுக்கு முன்னாடி எப்போ பை வந்துச்சு செல் வந்துச்சு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் 4க்குமே கிராஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். அதனால் உங்களுக்கு நம்பர் ஆஃப் சிக்னல் ஜென்ரேட் ஆகிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஒன்று ஜென்ரேட் ஆச்சுன்னா அடுத்து ட்ரெண்டு முடிகிற வரைக்கும் அந்த சிக்னல் மாறாது. நீங்கள் அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போவோ எங்கேயோ வந்திருக்கு, எங்கே வந்திருக்கு, பேக்கில் போய் தான் பார்க்கணும்.
ஸோ நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்குங்க. நமக்கு இதில் வந்து நிறைய சிக்னல் கிடைக்காது. உங்களுக்கு நிறைய சிக்னல் வேணும் அப்படின்னா இந்த 4 கிராஸ் ஓவர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ 4ல் 1 டம்மி பண்ணிடுங்க. 4ல் 1 டம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். இதில் எதாவது வேல்யூவை போட்டுட்டு மாற்றிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ அப்டேட் கொடுத்துருக்கோம். இந்த அப்டேட் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு எல்லாமே இந்த எல்லா அப்டேட்டுமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். அப்போ நம்மளுடைய பேசிக் செட்டிங்ஸ் என்ன அப்படின்னா, மேலே 3 லைனு, கீழே 3 லைனு. கீழேருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா செல்லு, மேலேருந்து மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லு கிடையாது, செல்லு ஆக்டிவேட் ஆச்சுன்னா பை கிடையாது. முடிஞ்சுங்களா? பை ஆக்டிவேட் ஆன உடனே நீங்கள் பையோட டார்கெட் எனேபிள் பண்ணுங்கள். செல்லு ஆக்டிவேட் ஆன உடனே செல்லோட டார்கெட்டை எனேபிள் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள், பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா இந்த இடத்துல போய்ட்டு பையோட டார்கெட்டை எனேபிள் பண்ணுங்கள். செல்லு ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லோட டார்கெட்டை எனேபிள் பண்ணுங்கள். பையோட எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா செகண்ட் செல்லு ஆக்டிவேட் ஆகும். ஃபஸ்ட்டு செல்லோட எஸ்எல் ஹிட் ஆச்சு, செகண்ட் பை ஆக்டிவேட் ஆகும். அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ ரொம்ப கன்ஃபியூஷனே கிடையாது. எஸ்எல் ஹிட் ஆனால் என்ன பண்ணுறது, டார்கெட் ஹிட் ஆனால் என்ன பண்ணுறது, என்ட்ரி கிடைச்சா என்ன பண்ணுறது, எங்கே என்ட்ரி கிடைக்கிறது, எது ஃபால்ஸ் என்ட்ரி, இது எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரொஃபஷ்னலாக ஃபாலோ பண்ணுங்கள். பயப்படாமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதிக ஆசை வைக்காதீங்க. பிஸ்னஸ் மாதிரி எடுத்து நடத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். உங்கள் எல்லாருக்கும் லாபம் கிடைப்பதற்காக எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா மக்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக நம்ம லிங்க் அனுப்புங்க. டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.